அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்குறது கொண்டக்கடலை மசாலா, கொண்டக்கடலை குருமா, கொண்டக்கடலை சன்னா மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. கொண்டக்கடலை குருமா இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணோம். சூப்பராக வச்சு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். அதுக்கு நம்ம குக்கர் வச்சுக்கிறோம். குக்கரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் 2 3 போட்டாச்சு. போட்டு எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிருக்கோம். ஊற்றி தாளித்த பிறகு நம்ம 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 தக்காளி எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி சேர்த்தாச்சு. கருவேப்பிலை, ரம்பலை இது 2 நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ரம்பலை வாசனை டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா ஒரு இது வாசனை கொடுக்கும். அதுக்காக தான் ரம்பலை சேர்க்குறது. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாத்தையும் உப்பு சேர்த்துருங்க. நல்லா வதங்கி வரட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அதாவது காரத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் போட்டாலே போதும். நான் எங்கள் வீட்டுக்கு தகுந்தாற்போல் 2 ஸ்பூன் காரத்துக்கு போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு அரைச்சது 2 ஸ்பூன் போட்டு எல்லாம் வதங்கி வந்த பிறகு நம்ம கொண்டக்கடலையை நம்ம எடுத்து அதில் சேர்த்துருக்கோம். நீங்கள் காலையில் சன்னா மசாலா வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நைட்டே நீங்கள் கொண்டக்கடலையை ஊற வச்சுருங்க. இப்போ எல்லாம் வதங்கி வரட்டும். நம்ம அதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேங்காய் அரைக்க போகிறோம். ஒரு மூடி தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. பெரிய ஸ்பூனு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. சோம்பு சீரகத்தூள் அரைச்சி 2 ஸ்பூன் போட்டு நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிற அந்த கொண்டக்கடலையிலே போட்டு நல்லா வதக்கிடணும். எல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயையும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா விசில் ஒரு 3 விசில் வேகமாக விட்டு எடுத்துருங்க. விசில் வந்துருச்சு, இப்போ அடங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கும்போது வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. இதுக்கு சப்பாத்தி, புரோட்டா இது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். பூரி எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.